இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து தேடணும் இல்லையா? அப்ப நான் பார்க்கும்போது ஒரு சில வெப்சைட்ல வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல இருக்க காம்பனன்ட்ஸும் நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல இருக்க காம்பனன்ட்ஸும் வந்து அதாவது பிளிப்கார்ட் வேண்டாம், அமேசான் பார்க்கலாம். ஏன்னா அமேசான்ல தான் எல்லாமே இருக்கும், பிளிப்கார்ட்ல ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால அமேசான்ல இருக்க ப்ரைசஸ் எல்லாம் வந்து கால்குலேட்டர் போட்டு இதுக்கும் அதுக்கும் சிங்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போறோம். பிளஸ் பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் எது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவாளி ஹெட்ஃபோன் வந்துருச்சு இல்லையா, அதை காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைட் எரியுது, லைட் ஜாலி. ஸோ ஆல் F9 ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து bestmonitor.in அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ள நம்ம வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் கேமிங் பிசி அண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்துடலாம். அது வந்து இல்லை அப்படின்னா வந்து நம்ம இவங்க போட்டிருக்காங்க பாருங்க, 2021 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. செக் அமேசான், இவங்களும் அமேசானில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நம்மளும் பார்க்கலாம். பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஓகே, ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 3500X. இப்போ நான் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதே ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, என்னோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Ryzen 5 3500X 6 கோர் ப்ராசஸர் அப்படின்றது தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கேவலமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. கேமிங்க்கும் நல்லா இருக்கு, வீடியோ எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னாலுமே வந்து அதுக்குமே ஓகேவா இருக்கு இந்த Ryzen 5 3500X. ஓகேவா, கேமிங் ப்ராசஸர் under 10,000 வர்த் பையிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க என்ன கரெக்டாக பார்த்துக்கோங்க, என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கேமிங் ப்ராசஸர் under 10,000 வர்த் பையிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம இவங்க கொடுத்த லிங்க்லயே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான் அதை பார்க்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கால்குலேட்டர் தம்பி சைடில் இருப்பாரு. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா Ryzen 5 3500X 6 கோர் up to 4.1 GHz 35 MB கேட்ச் AM4 சாக்கெட் இருக்கிற ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா அமேசான்ல. ஆனா இவர் இங்க என்ன போட்டிருக்காரு அப்படின்னா 10,000 ரூபாய். ஸோ வேரி ஆகும் இல்லையா, 2021 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா அப்லோட் பண்ணிடுறோம். பட் நம்பி இதே நம்பி வந்து வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். ஸோ 18,000 ரூபாய் இப்போ ஆக்சுவல் அமேசான் ப்ரைஸ். இது நான் ஷூட் பண்ணியிருக்க டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 மே 2021 7:20 அப்படின்ற ஒரு டைமுக்கு வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த இது வந்து கால்குலேட்டர்ல போட்டுடலாமா? இப்போ 50,000க்குள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்க வந்து 18,749 ரூபா. ஓகேவா, இதை பிளஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கீழே வரலாம். கீழே வந்தோம்னா Gigabyte 450M SDS மதர்போர்டுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேப்பா, அதே மதர்போர்டு தான் நான் யூஸ் பண்றேன். இது வந்து இவங்க டேப்லையும் பார்க்கலாம், நம்ம இங்கேயும் பார்க்கலாம். என்னது Gigabyte B450M DS3H ஓகே அப்படின்னு அங்கேயே வருது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வைஃபை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,932 ரூபா அமேசான்ல. இங்கேயும் அதே தான் வந்து போட்டிருக்கு. நம்ம எதுக்கு இங்கே போய் செக் பண்ணுறோம், இங்கேயே செக் பண்ணலாமே. ஸோ இந்த மதர் போர்டு தான் வந்து நானும் வச்சிருக்கேன். இந்த மதர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 ரேம் வந்து பிடிக்கும், 2 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும், அப்புறம் ஒரு M.2 சப்போர்ட் பண்ணும். சாட்டா வந்து 4 இருக்கு, அண்ட் சாட்டா வந்து 4 இருக்கு. ஆமா, சாட்டா 4 இருக்கு. வேற பெரிய பெரிய நீங்க ஏர் அதாவது லிக்விட் கூலர் எல்லாம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுலயும் போடலாம். ஓகேவா, இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6,932 ரூபா. அதையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 6,932 ரூபா ஆட் 25,000 ரூபா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NVIDIAவோட GeForce 1650. இதே தான் நானும் யூஸ் பண்றேன். 1650 என்னோட கிராஃபிக் கார்டு. ஓகேவா, எதோடது ஜோட்டாக் கேமிங் அப்படின்றதோடது. ஆனா இவங்க வந்து கிகாபைட்டுக்கு போறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோமே. ஐயோ, இது க்ளோஸ் பண்றேன். கிகாபைட் இது போடலையே தம்பி. எங்கே தம்பி போட்டிருக்காங்க? 1650 ஓசியா தான் வாங்கணும் போல. கிராஃபிக் கார்டு அவைலபிள் இல்லை கைஸ். தாளா கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் கிராஃபிக் கார்டு அவைலபிலிட்டி இல்லை. சரி, கூகுளில் டைப் பண்ணி பார்ப்போமா?
என்ன என்ன சரி சும்மா வந்து சரி கிகாபைட்டோட தானே கிகாபைட் 1650 கிராஃபிக் கார்டு ஓகேவா. இப்போ வந்து நான் அடித்த உடனே என்ன வருது gigabyte.comலயே போயிட்டு ப்ரைஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்ப்போம். ப்ரைஸு தம்பி எங்கே இருக்கிறீங்க? ஆனால் கிகாபைட்டில் வந்து 2 ஃபேன் இருக்குது, என்னோட ஜோட்டாக்கில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நான்சிங் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஹையாக இருக்கும் சொல்லிட்டு நானே யோசிப்பேன் ஏன் வாங்கினேன் அப்படின்னு. எங்கடா இது கிகாபைட் 1650 லோ ப்ரொஃபைல் 4GB எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, அவர் என்ன போட்டிருக்காரு பில்டு கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA Gigabyte 1650 60+ ஃப்ரேம்ஸு சீப்பர் ப்ரைஸாக 15,000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பட் MD கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல வந்து 27,999 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைஸ்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஜோட்டாக் கேமிங்ல இருக்கு. ஜோட்டாக் கேமிங்லன்னு பார்த்தீங்கன்னா 29,999 ரூபா, 30,000 ரூபா. அதாவது நான் 15,000 ரூபாய் இந்த கிராஃபிக்ஸை வாங்கினேன் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி. இதே கிராஃபிக்ஸை 14,999 ரூபா அப்படின்னு அமேசான்ல பார்த்தேன். நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு பார்த்தீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த காஸ்ட்டுக்கு தான் நான் வந்து என்னோட கிராஃபிக்ஸும் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ வேற லெவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைனிங்னால. சரியா, சரி இப்போ இது ப்ரைஸ் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி சார் லீஸ்ட் ப்ரைஸே போடுவோமே, ப்ளஸ் போட்டு 27,999 ரூபா. சரியா, ப்ளஸ் போடும். இதுவே வந்து 53,000 ரூபா ஆச்சு. ப்ராசஸர், மதர்போர்டு, இது கிராஃபிக் கார்டுமே 50,000 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. நான் இப்போ என்ன சொல்றேன்னா இந்த வெப்சைட்ல இருக்கிறத நான் வந்து செக் பண்றேன். அடுத்து ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா Crucial BX 500 240GB அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணல. SSD ஹார்ட் டிஸ்கா? SSD தான் இருக்கும். இன்டர்னல் SSD வந்து SATA SSD வந்து போட்டிருக்காரு. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,208 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ். இப்போ ஆட் பண்ணலாமா? 3,208 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைஸ். இதுவே வந்து 56,000 ரூபா வந்து ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இவர் போட்டிருக்க இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு பார்த்து Segate இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இவர் எவ்வளோ போட்டிருக்காரு? 1 TB போட்டிருக்காரு. 3.5 ஓகே. இது வந்து எவ்வளோனா 3,200 ரூபா. உங்க கண் முன்னாடி தான் போட்டிருக்கேன் பாருங்க, 3,200 ரூபா. ஓகேவா. இப்போ அடுத்து வந்து ரேம் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கு. சரி, ரேம் போடுவோம். இவர் வந்து நம்ம லேப்டாப்பு அதுக்கு DDR4 ரேம் வந்து போட்டிருக்காரு. பழைய இந்த லேப்டாப்ல போடுவோமே அதெல்லாம் போட்டிருக்காரு. அவர் எத்தனை GB ரேம் சொல்லியிருக்காரு? ஒரே ஒரு 8 GB ரேம் தான் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. ப்ளஸ் 4,749 ரூபா. இதுவே 64,000 ரூபா வந்து வந்துருச்சு. சரியா, அடுத்து பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். பவர் சப்ளை இல்லைன்னா தூக்கி அடிச்சிட்டு பார்த்துக்க. ஸோ பவர் சப்ளையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரான்ஸா என்ன வாங்குறீங்களோ அது உங்களோட இது. இது பார்த்தீங்கன்னா 3,161 ரூபா லீஸ்ட் ப்ரைஸே நம்ம வந்து போட்டுக்குவோம். 3,161 ரூபா அப்படின்றது போட்டுக்குவோம். இது வந்து கேபினெட். all above components should be எட்டாவது PC cabinet. all above components should be combined and now put in place that we have need a cabinet. I think you choose batch cabinet. Okay, we have some recommendations for cabinet build under 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பட் நம்ம கேபினெட் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு கேபினெட்டே போவோமா? இங்கே என்ன கேமிங் கேபினெட் அப்படின்னு போடுவோம். ஸோ இதில் வந்து நிறைய வந்து வந்துடுது. சரியா, இதுல வந்து நான் எதை சூஸ் பண்ண போறேன்னா ஜெப்ரானிக்ஸோட கோரோனஸ் அப்படிங்கிற ஒரு கேபினெட் வந்து சூஸ் பண்ண போறேன். ஏன்னா இதுல வந்து ப்ரீபில்ட்டா வந்து RGB ஃபேன்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துட்றாங்க. 2 சைடு டெம்பரு, அங்க பின்னாடியும் ஒரு RGB ஃபேன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால நான் இதை வந்து சூஸ் பண்றேன். நான் இந்த கேபினெட் பதிலாக இதை பார்த்துருந்தேன்னா நான் இதை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பிளஸ் 2,799 ரூபா மொத்தமா
69,797 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்ல வந்து நம்ம பிசி கேபினெட், அதாவது 50,000 ரூபாய் பிசி வந்து 70,000 ரூபாய்க்கு கொண்டு போயிடுச்சு இந்த 2021 கொரோனா பீரியட்ல. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸுமே வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வந்து வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால பிசி பில்ட் பண்றீங்க அப்படின்னா இப்ப வாங்குனீங்கன்னா அதை விட ஒரு ஒரு 0.5% தான் வந்து ஜாஸ்தி. இப்போ ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும், பயங்கரமாக ஜாஸ்தி ஆகும். கிராஃபிக் கார்டு கிடைக்காத ஒரு 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 உலகம் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து கேபினெட்டோ பிசி பில்ட் பண்றீங்களோ இல்லை லேப்டாப் வாங்குறீங்கனாலோ தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் ஏறிச்சுன்னா நம்ம கையில் இல்லை. ஸோ எல்லாம் ஆண்டவன் கையில். ஸோ இவ்வளோதாங்க இஸ் வீடியோ. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இதுக்கு மட்டும் இல்லை, சிலிக்கான் ஷார்ட்டேஜ்னால ஒவ்வொரு கிராஃபிக் கார்டாக இருக்கட்டும், ஃபோன் ஆகட்டும், ப்ராசஸர் ஆகட்டும், என்ன பவர் பேங்க் ஆகட்டும், எல்லாமே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி தான் வந்து ஆகிட்டு இருக்கு போகுது. எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லி தெரில. இந்த மைனிங், அதாவது கிரிப்டோ கரன்சி மைனர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே இறங்கினா மட்டுமே தான் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து இதாகும். பிளஸ் இந்த கோவிட் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து நிறுத்திடுச்சு. அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ கொரோனா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க, செக்யூர்டாக இருங்க. எங்கே போனாலும் எங்கேயும் போக வேண்டாம். அவசரத்துக்கு எங்கேயாவது போனாலுமே ரொம்ப வந்து சேஃபாக ப்ரிகாஷனாக இருங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.